ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு கொஞ்சமாக ரைஸ் போட்டு செய்யக்கூடிய ஒரு டம் பிரியாணி தான் நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே ஒன்றா போட்டு குக்கர்லேயுமே செய்யலாம், இல்லை ரைஸ் தனியாக வடிச்சிட்டு நம்ம டபராலையுமே இது தம் போட்டு செய்யலாம். நம்மளோட டிசிஷன் தான். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தம் போட்டு தான் செய்ய போகிறேன், ரைஸ் தனியாக வடிச்சிட்டு. இதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய எடுத்துக்க போகிறோம். எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு சைட் பை சைட் நம்ம ரைஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ், அதை நான் தனியாக வேக வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வேக வச்சுக்கலாம். நம்ம இந்த சைடு டபரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கடலெண்ணெய் நல்லா ஒரு 100 ml ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க நீல வாக்கில் அதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பீன்ஸ் சேர்த்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கேரட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலரி விடுங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இந்த வதங்கிறதுலையே நம்மளுக்கு வெந்துடணும். ஏன்னா இது நம்ம குக்கரில் போடல, நம்ம இந்த வதக்கி தான் பண்ண போகிறோம். அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகணும். இதில் பாதி வெந்துருச்சுன்னா போதும், நம்ம தம் போடுறப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லா வெந்துடும். பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஆச்சி சில்லி பவுடர் நான் நல்லா கோபுரம் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே நம்ம ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம நல்லா கலரணுன்னா, நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா இந்த கலர் பவுடர்ஸ்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேயே நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் கடைசியாக நம்மளுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கேன். தாராளமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வாசனையும் ஃப்ளேவரும் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலரி விட்டுக்கலாம். எல்லாமும் ஒன்றா கலந்து வரணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நான் இது நல்லா கலரி விட்டுருப்பேன். இப்போ அரிசி வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அரிசி நம்மளுக்கு ஒரு 70% நம்மளுக்கு வெந்தால் போதும், இல்லைன்னா 75% வெந்தால் போதும். நம்ம தம் போடுறப்போ அதில் ஒரு 30% அதில் நல்லா வெந்துடும். லைட்டாக தான் நம்மளுக்கு பாயில்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் சால்ட்டு உங்களுக்கு வாட்டமாக இருக்குன்னா நீங்கள் சால்ட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் தயிர் சின்ன பேக்கெட்டில் நான் ஃபுல்லாமே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். இது நான் 10 ரூபா தயிர் பேக்கெட் தான் நான் ஃபுல்லாமே சேர்த்துருக்கேன். தயிர் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த அரிசி நம்ம வேக வைக்கிற தண்ணியில் இருந்தே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நம்ம இந்த மசாலாலாம் கலர்ந்து வச்சுருக்கோம்ல,
அதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இதுலேருந்து எடுத்து சேர்க்குறோன்னா, நம்ம நார்மலாக நம்மளோட தண்ணியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அரிசி வேக வைக்கிற தண்ணியை ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்கும். டேஸ்ட் வந்து உண்மையாகவே சொல்கிறேன், இது நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுக்குமே நான் சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக டேஸ்ட் வந்து இது எக்ஸ்ட்ராவே நம்மளுக்கு கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு 75% வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதை வடிச்சுக்கலாம். வடிச்சிட்டு நல்லா வந்து இதை ஆற வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தம் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அரிசி எல்லாமே நம்மளுக்கு ஒரு சைடு வந்து ஆறிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம டபரா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. மற்றது வந்து நம்ம தம் போடுறப்போ நல்லா வெந்துடும். அதனால் நம்ம வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆற வச்சுருக்க வேக வச்சுருக்க அரிசியை நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஈக்குவலாக நம்ம அரிசியை வந்து பரப்பி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து மேலே சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சிடணும். கலரிலாம் விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பிரியாணி டம் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் தோசைக்கல் வந்து எடுத்திருக்கேன். தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானோன்னு நம்மளோட தம் போடுறதுக்கான பாத்திரத்தை எடுத்து அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு பிளேட் போட்டு மூடிட்டு உங்ககிட்ட வெயிட் என்ன பொருள் நல்லா வெயிட்டாக இருக்கோ அதை வந்து மேலே வந்து ஓவர் வெயிட்டாக வச்சுடுங்க. ஓவர் வெயிட்டாக வச்சுட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு கரெக்டாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து டம் போடுங்க. போதும், இதுவே நல்லா வெந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம மேலே நெய் ஊற்றிருக்கோம்ல, அது தம்மோடு சேர்ந்து நம்மளுக்கு நெய் வாசனை, அந்த வெஜிடபிள்ஸு, அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு அரோமா ஸ்மெல் பயங்கரமாக வருங்க. அதை நீங்களும் செஞ்சு ஃபீல் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அடியிலேருந்து எடுத்து நல்லா கலரி விடுங்க. வேகமாக கலராதிங்க, அரிசி எல்லாமே உடஞ்சிடும். பொறுமையாகவே கலருங்க. எல்லா மசாலாவுமே வந்து நம்ம அந்த அரிசியில் வந்து நல்லா பரவணும். ஏன்னா நம்ம மேலே ரைஸ் போட்டு அப்படியே தான் மூடி வச்சுருக்கோம். டம் உடைச்சதுக்கப்புறம் தான் நம்ம கலருமே. அதனால் பார்த்து பொறுமையாக கலரிக்கோங்க. வாசனை பயங்கரமாக வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை கைஸ், வேறு ஒரு ரெசிபியுடன் சந்திக்கிறேன்.